பிள்ளைகளுக்கான பெற்றாருடைய கடமைகளை குறித்து படித்துக் கொண்டு வருகிற பொழுது பெற்றாருடைய இறுதி கடமையாக அவர்களுடைய கடைசி வார்த்தைகள் என்கின்ற அந்த கடமையை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருந்தோம். அந்த கடைசி வார்த்தைகள் அதை நாங்கள் 3 உப கடமைகளாக அதை நாங்கள் பிரித்திருந்தோம். அந்த 3ம் ஒன்று நல்ல வழிகாட்டல், இரண்டாவது நேர்மையான ஊக்கத்துடனான ஜெபம் அல்லது ஆசீர்வாதம், ஜெபத்தோடு கூடிய ஆசீர்வாதம் அல்லது ஜெபம், மூன்றாவது அவர்களை ஞானமுள்ள சில நண்பர்களிடம் பொறுப்பாக அவர்களுக்கு தெரிவு செய்ய ஒப்புக் கொடுத்தல் என்கின்ற அந்த 3 கடமைகளை நாங்கள் வேதபூர்வமாக விளங்கிக் கொள்ள ஆரம்பித்திருந்தோம். அதிலே நாங்கள் முதலாவது கடமையான அந்த நல்ல வழிகாட்டல் என்கின்றத சென்ற முறை நாங்கள் சிந்தித்திருந்தோம். இன்றைய நாளிலும் அடுத்த 2 அந்த கடமைகளை நாங்கள் சிந்தித்து அதுக்கு பிற்பாடு இந்த கடமைகளுக்கு எதிராக இருக்கிற பாவங்களையும் நாங்கள் பெற்றாருடைய பாவங்களையும் விளங்கிக் கொள்ள போறோம். அதனால 2வது அந்த உப கடமை தலையங்கமா நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். தங்களுடைய பிள்ளைகளுக்கான பெற்றாரின் கடைசி ஆசீர்வாதம். தங்கள் பிள்ளைகளுக்கான பெற்றாருடைய கடைசி ஆசீர்வாதம். தங்கள் பிள்ளைகளுக்கான பெற்றாரின் கடைசி ஆசீர்வாதம். Parents' last blessing to their children. Parents' last blessing to their children. தங்கள் பிள்ளைகளுக்கான பெற்றாருடைய கடைசி ஆசீர்வாதம். தவிர நாங்கள் பெற்றாருடைய கடமைகளை குறித்த ஆரம்ப உபதேசங்களை குறித்து நாங்கள் பார்த்த பொழுது பிள்ளைகளுக்காக பெற்றார்கள் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற அந்த கடமையை நாங்கள் தொடக்கத்தில் பார்த்திருந்தோம். ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் அந்த கடமையை நாங்கள் சிந்தித்திருந்தோம். அதுல அந்த ஜெபம் பொதுவாக எப்பொழுதும் எல்லாவற்றுக்குமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய அல்லது கிறிஸ்துவனுடைய மக்களுக்கு மேல விழுந்திருக்கிற கடமையாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவிசுவாசிகளும் அங்க கடவுளை நோக்கி அவர்கள் மண்டாட வேண்டும் என்றதும் தேவன் அவர் எதிர்பார்த்திருக்கிறார் என்கிறதை நாங்கள் விசுவாச அறிக்கையிலும் மற்றும் அந்த கடமையை குறித்து நாங்கள் சிந்திக்கைகளையும் பார்த்திருந்தோம். ஆனா அந்த பொதுவாக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறதை விட விசேஷமாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிறதுக்கு நாங்கள் குறிப்பான அந்த பகுதிகளை நாங்கள் சிந்தித்தோம். பெற்றாருடைய அது கடமை என்கிறதுக்கு. ஏன்னா ஆதியாகமம் 17:7, உபாகமம் 5:29, அப்போஸ்தலர் 2:39. ஆதியாகமம் 17:7, உபாகமம் 5:29, அப்போஸ்தலர் 2:39. இந்த 3 வசனங்களும் பெற்றாருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்குமான வாக்குறுதிகளை குறித்து வேதமங்களுக்கு கதைக்கிற முக்கியமான பகுதிகள். நான் உனக்கும் உனக்கு பின்னர் உன் பிள்ளைகளுக்கும் தேவனாயிருப்பேன். இதைத்தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி. உபாகமம் 5:29 நீ நல்லா இருக்கிறதுக்கும் உனக்கு பிறகு பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கும் என்று ஆண்டவர் அந்த வாக்குறுதிய கதைக்கிறார். அப்போஸ்தலர் 2:39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். அதனால கடவுள் தருவேன் என்று வாக்குறுதி அளித்தத
அவரிடம் கேட்கிறதுக்கு பெயர் தான் ஜபம். அதுல ஜபம் என்றால் கடவுள் தான் தருவேன் என்று வாக்குறுதி அளித்ததை கேட்கிறார். அதுல உனக்கும் உண்ட பிள்ளைகளுக்கும், நீ நல்லா இருக்கிறது உண்ட பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கும், நான் உனக்கும் உண்ட பிள்ளைகளுக்கும் கடவுளாயும் இருப்பேன், தேவனாயிருப்பேன், ஆண்டவராயிருப்பேன். பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குறுதி உனக்கும் உண்ட பிள்ளைகளுக்கும் உண்டு. ஆண்டவர் தகப்பனுக்கும் தகப்பனால அவன் வித்தாக இருக்கிற பிள்ளைகளையும் குறித்து தெளிவாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதில் வாக்குறுதி செய்திருக்கிறத அவரிடம் நாங்கள் கேட்க வேண்டும் என்றதற்கான அந்த குறிப்பான விசேஷத்தை அந்த மன்றாட்டை அதுல இருந்து நாங்கள் எடுத்திருந்தோம். மற்றபடி உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு என்று பைபிள்ல நேரடியா ஒரு வசனத்தை நாம பார்க்கலாம். நாங்கள் ஜபம் என்றால் கடவுள் தருவேன் என்று வாக்குறுத்தத்தை தந்ததை அவர்கிட்ட கேட்கிறான். ஜபம் கடவுள் வாக்குத்தத்தை தந்திருக்கிற எனக்கும் என்ற பிள்ளைகளுக்கும் என்று அகில என்ற பிள்ளைகளுக்கு என்று சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு நான் கட்டாயம் என்ற பிள்ளைகளுக்காக மன்றாட வேணும் என்றதை தான் அந்த ஆர்கியூமெண்ட்ல நாங்கள் கொண்டு வந்த. நாங்கள் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பெற்றார் இந்த விஷயத்தை அவர்கள் நிறைவேற்றுறதுக்கு பிள்ளைகளை அவர்கள் பெறத்துக்கு முன்னுக்கே, அதாவது கருக்கூட்டல் நடக்கிறதுக்கு முன்னுக்கே அந்த பிள்ளைக்காக ஜபிச்சிருக்கிறத பரிசுத்தவர்கள் ஜபிச்சிருக்கிற வேதம் காட்டுது. ஆதியாம் 25-21 பிள்ளை ஆதியாம் 25-21, 1 சாமுவேல் 1:10, 1 ஈசாக்கு, அடுத்தது என்னாள். பிள்ளையே இன்னும் வயிற்றுல இல்ல, ஆனா பிள்ளைக்காக ஜபிச்சிருக்கிறார். பிள்ளை இப்ப வயிற்றுல கற்பப்பையில இருக்கிறோம். பிள்ளை கற்பப்பையில் இருக்கைகளையும் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களும் ஜெபிச்சிருக்கிறேன். ஆதியாகம் 25-22, ஆதியாகமம் 25-22 பிள்ளை கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட உடனே பிள்ளைக்கான ஜபம் ஏறெடுக்கப்பட்டிருந்தது. லூக்கா 1:64, லூக்கா 1:64 சகரியா தந்த மகனுக்கான ஜபமும் ஜபம். பிள்ளைகளுடைய வாழ்நாள் பூரா பிள்ளைகளுக்காக ஜபம் எடுக்கப்பட்டிருந்தது. யோபு 1:5, யோபு 1:5 பெற்றார் தாங்கள் இந்த உலகத்தை விட்டு கடவுள்கிட்ட போறதுக்கு முன்னுக்கு பிள்ளைகளுக்காக ஜபிச்சுட்டு அவர்கள் போனதா வேதம் எங்களுக்கு சொல்லுது. ஆதியாகம் 27:4 ஈசாக்கு அந்த ஜபம் கடவுள் தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தத அவர்கிட்ட கேட்டு பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற அந்த சபத்துக்கு பேர நாங்கள் சொல்ற பிள்ளைகளுக்கான சபம் என்று. கடவுள் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதுக்கு பேர் என்ன? இன்னும் ஒரு பேர், அது ஆசீர்வாதம். கடவுள் தருவன் என்று சொன்னதுக்கு பேர் தான் நாம பிளஸிங் என்று சொல்றோம். அவர் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக கடவுள்கிட்ட கேட்கிறதுக்கு பேர் தான் ஜபம். அதுல ஜபம் என்றா அடிப்படையில ஆசீர்வாதத்தை கடவுள்கிட்ட நாம கெஞ்சுறது. அப்ப ஜபத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரிக்க இயலாது. அடிப்படைய நாம சொல்லுவோம் அதை நம்ம வாசில கடவுள்கிட்ட வரம் ஒன்று கேட்கிறோம் நாங்கள். இல்ல நம்ம தமிழ்ல பொதுவா தமிழ் பாசையில நான் கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்க இருக்கிறேன். உண்மையில வரம் என்றது அவர்கள் அதை விளங்கிக் கொள்றது கடவுள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு நன்மையை. அதுல அதை நாங்கள் நம்முடைய வேதாகம கிறிஸ்தவ தமிழ் அழைக்கிறோம். அத ஆசீர்வாதம் அல்லது ஆசீர் அல்லது பாக்கியம் என்று நாம சொல்லுவோம். ஆனா இந்த பாக்கியத்தை எனக்கு தேரும் என்ற பிள்ளைக்கு இந்த பாக்கியம் வரட்டும் கடவுளே என்று. இப்ப அந்த பாக்கியம் வரணும் என்று கேட்கறதுக்கு நம்மளுக்கு வாரண்ட் இருக்குதா என்று கேட்டா வாரண்ட் இருந்தால்தான் கடவுள் அந்த அதற்கு பதில் கொடுப்பார். வாரண்ட் இல்லை என்றால் அவர் அதுக்கு கேட்கவே இல்லை. வாரண்ட் என்று நாம சொல்றது செயலாணை. ஆனா கடவுளுக்கு தந்தா அதுக்கு நீ செபிக்கலாம் பிள்ளைக்காக என்று. அதுக்கு நம்ம பார்க்கிறோம் கடவுள் எங்களுக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அவர் எங்களுக்கும் எங்கட தேவனாயும் பிள்ளைகளுடைய தேவனாயும் இருக்கணும் என்று அவர் தன் ஆவிய எங்கள் வச்சு எங்களோட பிள்ளைகளையும் அந்த ஆவியை வைக்க வேணும் என்று அவர் தொடர்ச்சியாக நாங்கள் நல்லா இருந்தது போல எங்களோட பிள்ளைகளும் நன்றாக வாழ்க்கை ஓடுறதுக்கு அவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார்.
அதனால நாங்கள் அதுகளை கேட்கறதுக்கு பேரத்தான் நாங்கள் இந்த ஊக்கமான உறுதியான ஆசீர்வாத மன்றாட்டு என்று சொல்றோம். அதுல இதெல்லாம் நாங்கள் அப்ப படிச்ச நாங்க இதே நேரம் மெச்ச பக்கம் பிள்ளைகளுடைய கடமை படிக்கைகளையும் பிள்ளைகள் தங்கள் பெற்றாரிட்ட ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். அது பிள்ளைகளுடைய கடமை என்று பிள்ளைகளுடைய கடமை படிக்கைகளை நாங்கள் அதை படிச்சிருந்தோம். நாங்கள் அது 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் அதை படிச்சிருந்தோம். நாங்கள அது அதுக்கு முன்னுக்கு அதனால அதை குறிச்சு ஒரு சில வசனங்களை நாம பார்க்கிறோம்னு சொன்னா பிள்ளைய கட்டாயம் பெற்றாரிட்ட அந்த ஆசீர்வாதத்துக்காக கேட்க வேண்டும் அல்லது கெஞ்ச வேண்டும். ஆதியாம் 27:19 ஆதியாம் 27:19 ஆதியாம 48:1 ஆதியாம 48:1 ஆதியாம 49:1 ஆதியாம 49:1 இந்த பகுதிகளில் அங்க யாக்கோபு அந்த நல்ல வாசமான கறிய அம்மாவூடாக சமைச்சு எடுத்து கொண்டு போய் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக் கொள்றதுக்கு அவன் கடும் ஊக்கத்தோட முயற்சி எடுத்திருந்தான். பிள்ளைக்கு ஆசீர்வாதம் தேவையில்லை என்று அதை யோசிச்சிருக்கும் அந்த விஷயத்தை அவர்கள் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனோட வேதம் எங்களுக்கு காட்டுது கட்டாயம் பிள்ளைகள் பெற்றாரிட்ட அந்த பாக்கியம் அந்த வேதம் அவர்களுடைய கடைசி காலத்தில் எங்களுக்கு கடவுளிட்ட எங்களுக்காக மண்டாடி அந்த சேவன் தருவன் என்று சொல்லி இருக்கிறதுக்காக எங்களுக்காக சவம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை தாங்கோ என்று கேட்கறதுக்காக ஏசா போய் விழுந்து புலம்பி அழுது ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா தகப்பனே என்று கேட்டான் கடைசியில. அதுல பிள்ளைகளுடைய கடமை பெற்றார் கத்தரிட்ட போறதுக்கு முன்னுக்கு அவர்களிட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றதுக்கு ஆசீர்வாதம் அவைய நெச்சு கொடுக்கிறது இல்ல. கத்தர் தருவன் என்று சொன்னதை அவர்கள் கடைசியா பிள்ளைகளுக்கு செவிச்சு அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பிள்ளைக்கு மேல ப்ரொனவுன்ஸ் பண்றது அதை பிரகடனப்படுத்தி அதை தெரிவிச்சுட்டு போறது. அதே போல 48 ஜோசேப்பு யாக்கோபு சாக போறார் கத்திரிக்க போறார் என்று தெரிஞ்சு தன் தகப்பன் தன் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போனான் அந்த ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்கு. அது பிள்ளைகளுடைய கடமை பெற்றார் நரிக்க போறோம் என்று தெரியல கடைசி நேரத்தில் அவர்கள்ட்ட போய் அந்த ஆசீர்வாதத்துக்காக அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற வேணுமா. யாக்கோபுடைய 12 குமாரரும் கடைசியில யாக்கோபு தெரியும் தான் தந்த அப்பாட்ட எப்படி ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு தாய் அதுக்காக எவ்வளவு துடிச்சு அந்த விஷயங்களை முன்னெடுத்த வேண்டும். அதில் அது பரிசுத்தவான்களுடைய ஒரு முன்னுதாரணம் நடைமுறையும் பெற்றார் அவர்கள் மரிக்கிறதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் கட்டாயம் பெற்றாருடைய அந்த கட்ட தருவன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை பெற்றாருடைய வாயினால கடைசி வார்த்தை வாயாலே அது வரவு. இதை நாங்கள் அப்ப பிள்ளைகளுடைய கடமையாயும் பார்த்திருந்தோம், பெற்றாருடைய கடமையாயும் ஜபத்திலே அதை பார்த்திருந்தோம். அதில் இப்ப கடைசி வார்த்தைக்கு வந்து நிற்கிறோம். லாஸ்ட் வேர்ட்ஸ் கடைசியா இப்ப கதைக்க போறோம் பெற்ற பிள்ளைகளுக்கு. அதுல அவர்கள் முதலாவது நல்ல வழிகாட்டல்கள் வாயால சொல்றோம். 2வது அவர்கள் ஊக்கமான அந்த ஆசீர்வாத ஜபம் அவர்கள் அதை செய்கிறோம். அதை நாங்கள் திருப்பியும் அதே பகுதிகளை தான் நாங்கள் சொல்லலாம். ஆதியாம் 28:3 ஆதியாமம் 48:15 ஆதியாம் 48:15 1 நாளாகமம் 29:19 1 நாளாகமம் 29:19 1 ஈசாக்கு 2வது யாக்கோபு 3வது தாவீது. பரிசுத்தவான்கள் பெற்ற ராஜரிய இந்த பரிசுத்தவான்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆசீர்வாத அந்த மன்றாட்டை தங்கள் கடைசியாவோட வாய்களினூடாக கடவுள்கிட்ட மண்டாடிட்டு அவர்கள் பிதாக்களோட சேர்க்கப்பட்டார்கள். நாங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், பிள்ளைகளுக்கான அந்த முதலிட்டு அவர்களை
பராமரிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் செய்து வச்சுட்டு போகணும்ன்றது ஒரு கடமை என்று ஏற்கனவே படிச்சுட்டோம். எல்லாம் செய்திருக்குத்தானே, பிறகு என்ன இனி அவங்க பார்த்து கொள்ளட்டும் என்று தாவீதும் போகையில, ஜாக்கோப்பும் போகையில, ஈசாக்கும் போகையில. அவங்க நம்மளை விட பெரும் சீமான்கள். இந்த உலகத்தில் இருந்த மனுஷர்களில பெரும் சீமான்களா இருந்தாக்கள் ஈசாக்கு, ஜாக்கோபு, அடுத்தது தாவீது. அதுல அவர்கள்ட்ட இருந்த தங்கங்கள், வெள்ளிகள், இரும்புகள் எல்லாம், வெள்ளியெல்லாம் கடலத்தன மாதிரி அவன் நிறைச்சி வச்சிருந்தான். தங்கம் அவன் சேர்த்து 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 நகை தங்கமா பாலம் பாலமா வச்சிருந்தாங்க. கத்தருக்கு கொடுத்தது ஒரு பக்கம், மிச்சம் தண்ட குடும்பத்துக்கு எல்லாம் என்று சேர்த்து வச்சது. அப்படி தேவையான எல்லா சொத்துகளும் சேர்த்து வச்சா பிறகும் ஏன் அவங்க கடைசியா இந்த கடவுள்கிட்ட மண்டாடி தங்களோட பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு செத்தாங்க. அதுல பாயிண்ட் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து நாம பிள்ளைக்கு வைக்கிறோம் என்றது கடமையா இருந்தாலும் கடைசியா கடவுள்கிட்ட அந்த சொத்துக்களை அதுகள் பயன்படுத்தத்தக்க ஞானத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் குடும்பம் கடைசியா அவர்கிட்ட சொல்லி போட்டு அவர்கிட்ட போகாட்டி அதே சொத்துகளால பிள்ளை நாசமாக்குறதுக்கு கர்த்தர் அதை பயன்படுத்த முடியும். விளங்குதோ? சாலமோன் வாழ்க்கையில கடைசி காலங்கள்ல நாசமான எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சது தகப்பன். சாலமோன் ஒன்னும் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அதே சாலமோனுக்கு தான் அந்த சபம் ஏற்பட்டு போனார். அப்படி இருக்க அவனுக்கு சேர்த்து வச்ச அந்த சொத்துகளும் அவனுக்கு கொடுத்த படிப்புகளும் கடைசியில் அவனை பைத்தியமாக்குறது. என்ன பைத்தியம்? கத்தரை விட்டு விலகுற பைத்தியம். அவன் மனுஷி மேல அவன் இருதயத்தை கத்தரை விட்டு விலக பண்ணின பைத்தியம். கத்தரை நேசிக்கிறத விட மனுஷி மேல நேசிக்க வலிக்கிட்ட பைத்தியம். காரணம் அந்த சொத்துகள் இருந்தாலும் கோயில் கட்டினான் எல்லா தெய்வங்களுக்கு. சொத்து இல்லாம இருந்தா இந்த விளையாட்டுல வாங்கியிருக்க மாட்டான். அதுக்காக சொத்து சேர்க்காம வைக்காம போயிலுமோ அது பெற்றாற்ற பாவம் படிச்சுட்டோம். சொத்தும் சேர்த்து வைக்கணும். கடைசியா கடவுளே உலமும் நீ சொன்னபடி செய்திருக்கிறான். நீர் என்ற பிள்ளைக்கும் தேவனாய் இருப்பீராக, அவன் உமக்கு குமாரனாய் இருப்பானாக. ஆண்டவரே நீர் தந்த பிறத்தில் இவ்வளவு சொத்துகளையும் சமதரிச்சு வச்சுட்டு போற இந்த சொத்துகள் அவனுக்கு பரலோகம் வந்து சேர்றதுக்கான ஆசீர்வாதமான கருவிகளாய் இருப்பதாக. இத அவனுக்கு சாபமும் அவன் சந்ததி சாபத்துல தொடர பயன்படுத்திடாது என் கடவுளே என்று சொல்லி கடைசியா பிள்ளைகளுக்காக அந்த மண்டாடி அவர்களுக்கான அந்த ஆசீர்வாதத்தை கேட்டுட்டு போக அவங்க விரும்பி இருந்தாங்க. தாவீது ஜாக்கோபிட்ட இல்லாத நிலமா, ஜாக்கோபிட்ட இல்லாத சொத்துகளா? அவன் பெரும் பரிவாரங்களோட அவன் ஒரு குட்டி அரசன், அவன் ஒரு சிற்றரசன். அவன் சபதரிச்சிருந்ததில் சொன்ன அவன் நான் நிலமெல்லாம் நான் என்ற அம்பாலும் வில்லாலும் தானே நான் வேண்டான். அதுல ஒரு காணி துண்டெல்லாம் நான் உனக்கு வச்சுக்கிறேன் ஜோசேப்பு, அது உனக்கு தான். அதுல அவன் அவன் இரவு பகலா முடிச்சு வேலை செய்தால் தான் ஜாக்கோப். ஆனா பிள்ளைகளுக்கு தேவையான சொத்துக்களை எல்லாம் கொடுத்தா பிறகு கடைசியா ஏன் கெத்தாவே இந்த நீர் ஆசீர்வதியும், கெத்தாவே இது இவன் குணம், கவனமா அவனை பார்த்துக்கொள்ளும். ஆண்டவரே இது இவன் குணம், இவன் கணிதன் திராட்சை செடி, ஆனா இவனுக்கு எதிராக கணவர் எழும்புறாங்க. ஐயா ஆண்டவரே அவனால இருந்து அவனுக்கு நீர் கடவுளா இருந்து அவனை இன்னும் படர வையும். இதான் அந்த சபமும் ஆசீர்வாதம். ஜபமாகவே அந்த பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது ஜாக்கோபு தன் 12 பிள்ளைகளுக்கு. அதனால வீடு கட்டி கொடுத்துட்டேன், கல்யாணம் செய்து வச்சுட்டேன், தேவையான இதுல ஆக்களை கரை சேர்த்துட்டு நின்றுட்டு அது பெற்றார் நாமல் நமக்கு கடைசி கடமை ஒன்றும் இல்லைன்னு நினைச்சு கொண்டு செத்தா அது பைபிளையும் எங்கள் பிதாக்களையும் சரியாக அறியாத விசுவாசத்தில் இல்லாத நபர்களுடைய அந்த சாவு. கத்தர் அந்த மனுஷர்கள் அப்படி யாராவது சேர்த்துதான் அவர்களை மன்னிப்பாரா? கிறிஸ்து இந்த அறியாமையின் இந்த இந்த மாதிரி இந்த பைத்தியத்தனங்கள்ல இருந்து, அது தமிழினத்துல இது கூட பைத்தியம் நமக்கு ஒரு இப்படியான இந்த சத்தியங்கள் தெரியாது. எல்லாம் செய்துட்டேன், கரை சேர்த்துட்டேன், என்ற கடமை முடிஞ்சது எல்லாம் என்றுதான் கணவர் சொல்லி கேள்விப்படுகிறோம். ஆனா பைபிள் சொல்லுது சாகர கட்டில இருந்து கடைசி அவங்க செபிச்சு போட்டுதான் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு போட்டு செத்தாங்க. அதுல நாம கவனமாக அதுக்கு இருக்க வேண்டும்.
before going to God, parents must leave their children in God's blessing. கடவுள்கிட்ட போறதுக்கு முன்னுக்கு தங்களோட பிள்ளைகளுக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போக இதான் அந்த கடமை. இது இரண்டாவது வாயால செய்யற கடைசி வார்த்தைகள். மூன்றாவது அந்த கடமை உபகடமை. மூன்றாவது உபகடமை உண்மையுள்ள சில சிநேகிதரிடம் தங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்க வேண்டும். பார்த்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒன்று நாளாகமம் 22:17, 1 நாளாகமம் 22:17, 1 நாளாகமம் 28:21. ஒன்று நாளாகமம் 22:17, 1 நாளாகமம் 28:21. கோட்டேஷன் எழுத சொல்லுவேன். பெற்றார் தங்களுடைய நல்ல அனுபவத்தால், நல்ல அனுபவம் என்று நாம சொல்றது 10 கற்பனைகள் நம்ம கதைக்கிறோம். அந்த நல்ல அனுபவத்தால் நேர்மையான ஞானமான கடவுளுக்கு பயப்படுகிற சிநேகிதர்களை அடையாளம் கண்டிருக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு. பெற்றாருடைய கடமைகள்ல நாங்கள் தகப்பனுடைய கடமைகளை அதை பார்த்திருந்தாங்க. உன் தகப்பனுடைய சிநேகிதனை விட்டு விடாது. இதான் பிள்ளைகளுக்கு ஞானி கொடுக்கிற அந்த வழிகாட்டல். தகப்பனுடைய சிநேகிதர்கிட்ட எப்பயுமே ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்றதுக்கு பைபிள் எங்களுக்கு வழிகாட்டல் இருக்கு. அப்ப இது தெரியுது. பெற்றார்ல குறிப்பாக தகப்பன் மேல உடன்படிக்கையின் அந்த காவிகள் அயல உடன்படிக்கையை காவி கொண்டு போறையாக்கள் கட்டாயம் ஞானமும் விவேகமும் நேர்மையும் கடவுளுக்கு பயப்படுகிற 1-2 சிநேகிதரையாவது அவர்கள் கட்டாயம் தங்களோட வாழ்க்கையில கொண்டிருக்க வேணும் என்றதை ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார். அதில் அப்படிப்பட்ட அந்த சிநேகிதர் அடையாளம் கண்டவர்கள் தங்களோட வாழ்க்கையில் இது கேட்கல. தங்களுடைய பிள்ளைகள் அவர்களோட தாங்கள் தொடர்ச்சியான ஒரு உறவில் இருக்கிறத அவர்கள் கடைசியா சொல்லிக்கும் போக வேண்டும் என்றதை வேதம் எதிர்பார்த்திருக்கு. அதுதான் நாங்கள் தாவீதுல சாலமோனை ஒப்பு கொடுக்கல நாம பார்க்கிறோம். சாலமோன் சின்ன பபா இல்ல, ஒப்பு கொடுக்கல. சாலமோன் கல்யாணம் செய்து பெரிய இப்ப அரசனா அரியணையில வீற்றிருக்கிற. ஆனாலும் சாலமோனுடைய அந்த வேலையினுடைய கனதி காரணமாக சாலமோன மிகவும் உண்மையும் ஞானமும் கடவுள் பயன் நிறைஞ்ச தன் சிநேகிதருடைய தாவீது ஒப்பு கொடுத்துட்டு போறான். தாவீதுடைய சிநேகிதர் நாம யாரு பார்த்து இருக்கிறோம் ஏற்கனவே. தாவீதினுடைய வாழ்க்கை படிக்கைகளை நாங்கள் அதை விளங்கி இருக்கிறோம்.
அதே நேரம் அந்த குறிப்பான வசனங்கள் எங்களுக்கு சொல்லுது, அங்க பொறுப்பா இருந்த அந்த செனட் சபையில முக்கியமான ஆட்கள்கிட்ட சாலமோனா அவன் விசேஷமா சொல்லிட்டு போறான், நீங்கள் அவன் சிறு பிள்ளையா இருக்கிறான், அவனை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லி. இவ்வளவு பெரிய கனதியான வேலை செய்யறதுக்கு அவனுக்கு நீங்க உறுதுணையா நில்லுங்கன்னு சொல்லி. அதனால பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி அவர்கள் திருமணம் செய்து இருக்கிற சூழல்லையும் அந்த வாழ்க்கையில அவங்க நிறைவேற்ற வேண்டிய அந்த வேலையினுடைய கனம், அதனுடைய பேரம் காரணமாக பெற்றார் கட்டாயம் இதை செய்து ஒப்பு கொடுத்துட்டு போகிறார். அந்நேரம் பிள்ளைகள் அப்ப சிறுவர்களாக சிறுமிகளாக அவர்கள் இன்னும் அவர்கள் குழந்தைகளாக உண்மையில இன்னும் வயசுல சரியாக பெரியாக்களா இல்லாத இருந்தா இன்னும் எவ்வளவு கவனமாக அதை நாம செய்துட்டு போக வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். நம்ம தெரியும் 70 மிஞ்சின 80 கத்தருடைய சமூகத்து போறது அன்றைய பற்றி அதுல நாம 65 66 வயது வரைக்கிலேயே நாங்கள் அதுகளுக்கு ரெடி பண்ணோம். இனி கத்தட்ட போறதுக்கு எங்களுக்கு காலம் சரியா வருது. அப்ப அப்படி வரைக்கல அவர்கள் பிள்ளைகள் அந்த நேரங்கள் அவர்கள் 25 வயசு அல்லது அவர்கள் 30 வயசா இருக்கிறீனமோ அல்லது நாம அவர்கள் கல்யாணம் செய்து அவர்கள் குழந்தைகளை பெற்றிருந்தாலும் நாங்கள் சாலமோன் போன்ற உதாரணங்களை போல நாம பல பேரை நாங்கள் பார்க்க முடியும். அவர்கள் கத்தருக்கண்டு இந்த கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் பெரும் கனதியான ஒரு வேலையை அவர்கள் செய்ய போகணும். அது என்ன வேலை? கத்தருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துறது. கத்தட்ட அரசு பெருகவும் சாத்தாண்ட அரசு அழிவதற்காக நாங்கள் பிள்ளைகள் பெற்று கத்தருக்கான இந்த உலகத்தில் நாங்கள் நிப்பாட்டிட்டு போறோம். அதுல அந்த வேலை கத்தட்ட ஆலயத்தை கட்டுற வேலைதான். அதுல சாலமோன் எப்படி அந்த கட்டட்ட ஆலயத்தை கட்டுற கனதியான வேலையில இருந்தானோ அதே போல அந்த எதிரைய குடியரசிலேயே சுத்தவர முழுக்க முழுக்க ஜாவைய மட்டும் வணங்கின ஒரு சமுதாயத்திலேயே அவன் எவ்வளவு அது கனதியான வேலை என்று ஒப்பு கொடுத்திருப்பாருண்டா. எங்களை சூழல் இருக்கிற கோணல் மாறுபாடுமான சந்ததிக்குள்ள நாங்கள் எவ்வளவு பெரிய கனம் சாலமோனை விட பெரும் பொறுப்பில் பிள்ளைகளை நாம ஒப்பு கொடுத்துட்டு போக வேண்டி கிடைக்கிறது. எங்க திரும்பினாலும் விக்கிரகாரனையும், எங்க திரும்பினாலும் அவிசுவாசமும், எங்க திரும்பினாலும் கத்தரு கோபமுற்ற இனத்துக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல்ல சாவியை விட பெரும் பொறுப்புல நாம நம்முடைய பிள்ளைகளை கவனமா ஒப்பு கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். முழுக்க முழுக்க ஜாவேயினுடைய சட்டத்தால் ஆளப்பட்ட ஒரு நாட்டிலேயே அந்த பிள்ளை வழிதவறும் என்றா சாலமோன் சிவனையும் மற்ற எல்லா அந்த போலி தெய்வங்களையும் நம்பிக்கொண்டு நம்புற சொந்த இனத்தில் எவ்வளவு வழிதவற எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகம். அது பல் சமயம் சார்ந்திஞ்ச கிடக்கு. இதை வர பன்மைத்துவ சமயங்கள் என்று வேற அதை புழுகி கொண்டிருக்கா முழு பாவத்தை. அதுல எவ்வளவு கனதியான வேலையை அப்ப நாம பரிசுத்தவான்களை விட நமக்கு உண்மையில அவர்களை விட நமக்கு அவர்களுக்கு கூடப்படாத பெரும் விஷயம் தான் நமக்கு கூடப்பட்டு இருக்குது. அது பொறுப்பிலையும் தான், அது ஆசீர்வாதத்திலையும் தான். அவர்களுக்கு கொடுத்த விசுவாச அந்த கொள்கை பெற்ற விட நமக்கு பெரும் கொள்கை பெற்றிருக்கிறது. அவர்கள் அனுபவித்த பரிசுத்தாவியினுடைய அளவை விட நாங்கள் அதிகமா எங்களுக்கு ஆசீர்வாதம் கூடப்பட்டு இருக்குது. ஏனென்றால் நாம இப்ப பெரும் பேய்த்தனமான இனங்களுக்கு வாழ வேண்டியது. கத்தர் சபை ஆலயம் கட்டப்பட வேண்டி இருக்குது. அவர் சொன்ன மாதிரிப்படி கட்ட வேண்டி கிடக்குது. அதனால ஞானமும் விவேகமும் கடவுள் நிறைஞ்ச சிநேகிதர்கள் அவசியம் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துட்டு போறது விளங்குதோ. அதனால பெற்றார் நாங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட 1-2 சிநேகிதர்களையாவது நாங்கள் சம்பாதிச்சிருக்க வேணும். பிள்ளைகளை கவனமா பார்த்துக் கொள்ளுங்க சொல்லிட்டு போறதுக்கு. அதுல இதைத்தான் நாங்கள் வேதத்துல குறிப்பா நாம கதைக்கிற 3வது அந்த கடைசி வார்த்தை. இப்ப இந்த கடமைக்கு எதிரான பாவங்கள், இந்த கடமைக்கு எதிரான பாவங்கள் பிள்ளைகளினுடைய
வரும் காலங்களை குறித்து, பிள்ளைகளினுடைய வரும் காலங்களை குறித்து அலட்சியமாக இருத்தல். அலட்சியமாக இருத்தல். பிள்ளைகளினுடைய வரும் காலங்களை குறித்து அலட்சியமாக இருத்தல். தங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் கடந்து சென்று இந்த மண்ணுலக வாழ்க்கையை விட்டு கடந்து செல்லுகிற பொழுது மண்ணுலகமே தங்களோட முடிஞ்சு போன மாதிரி கரவேற்ற போக யோசிக்கிறேன். எல்லாம் வந்தான் முடிஞ்சிட்டு நான் போறேன் என்றுட்டு இந்த கடமையை நிறைவேற்றாம கனவேர் போக யோசிச்சா அது அவட கடைசி பாவமா இருக்கும். இதுல பரிசுத்தவான்களுடைய கடைசி பாவம் அது. ஏன்னா இதோட இனிமேல் மண்ணுலகம் இல்லைன்னு நினைச்சு போட்டு அதை இவ்வளவு கடமைகள் திருப்பி திருப்பி வேதத்துல ஆதியாமத்திலிருந்து கடைசி வரைக்கும் காட்டப்பட்டிருக்குது. கிறிஸ்தவம் தான் போய்க்கு முன்னுக்கும் நாம் இன்றைக்கு வச்ச மாதிரி அவர் ஆசீர்வதிச்சு போட்டுதான் போனேன் தன் குடும்பத்தை. ஸ்ரீசர்தான் அவற்ற குடும்பம் கடைசியில் அதுல தானின் மண்ணுலகத்தை விட்டு போய்க்கல கடைசியில ஆசீர்வதிச்சு போட்டு தான் அவர்களுக்காக போறேன். அதுல அவர் நான் போயிட்டு வரணும்னா நீங்க செய்து கொள்ளுங்க ஏற்கனவே சொன்னதான். ஆனா கடைசியாயும் அவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ள போனேன். அதுல பழைய ஏற்பாட்டில இருந்து ஆதியாமத்திலிருந்து நமக்கு கடைசி புத்தகம் வரைக்கும் அந்த தகப்பன் பெற்ற தங்களுடைய பிள்ளைகளுக்கு கடைசி வார்த்தைகள் சொல்லிட்டு போறதை வேதம் காட்டி இருக்குது. இயேசு கிறிஸ்து கடைசி 40 நாள் அவர் கலைச்சதான் அவங்களோட இந்த உலகத்தை விட்டு அவர் கடைசியில போறார். மரணத்துக்கு பிறகு மரணத்துக்கு முன்னுக்கும் ஒரு கிழமையா ஒரே கதை தான். அயால கடைசி வார்த்தைகள் அது லாஸ்ட் வீக் அது சாக போற இந்த உலகத்துல அவற்ற வாழ்க்கை முடியுது. மண் உடம்போட ஜென்ம சுபாவ உடம்போட முடியுது. ஆனா அவர் உயிரோட எழும்பின பிறகும் அவர் அதே கைகால அதே அந்த எலும்பும் மாம்சத்தோடையும் அவர் திருப்பி 40 நாள் ஒரு மாசத்துக்கு மேல திருப்பியும் கடைசி வார்த்தைகள் அதுல அவர்களுக்கு அறிவுறுத்தல் என்ன, உபதேசம் என்ன, பேச்சு என்ன, திட்ட என்ன, கடைசி அதிகாரியும் வந்து நல்லா கழிச்சு கொண்டு வந்து இயேசுட்ட நீ என்ன அந்நியர் போல இருக்கிற இந்த எரிசல் நடந்தது தெரியாதுன்னு கேட்டவங்களுக்கு டேய் கடைசியா நடந்தது என்னன்னு கேட்கிற அந்த இது கேட்கல சொல்லிட்டு போனது எல்லாத்தையும் மறந்து போன மொக்கு புத்தி இருக்கிறவங்களே என்று ஆண்டர் பேசுற உயிர் தழும்பின அப்புறம் பேச்சுட்டான். இதனால அவர் கடைசியாயும் அவங்களுடைய மந்த இதயமுட சத்தியான ஒரு மொக்கு புத்தியான ஆக்களை உங்களுக்கு உணர்வீங்க. அவர் கடைசியாயும் அவர் பிறகு எல்லாரையும் கூட்டிக் கொண்டு எல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த 40 நாள் பைபிள் ஸ்டடி எல்லாம் அந்த அவர் கடைசி பிறகு அவர் ஆசீர்வதிச்சு போடுதான். இதெல்லாத்தையும் நாங்க வரோம். அவர் இந்த கடமையில அலட்சியமா இருக்க இல்லை. ஏனென்றா கொடிய காலங்கள் வரும் என்ற அறிவாயாக அந்த காலங்களுக்குள்ள நின்று பிடிச்சு தேவபக்தியான பரிசுத்த சந்ததி தொடர்ந்து விலக்கி நிக்கணும் என்றா நாம இந்த பாவ உலகத்திலிருந்து கண்ணமூடுவதற்கு முன்னுக்கும் அந்த கடவுளுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றிட்டு போவோம். அதுல யாராவது நாம் அலட்சியமா இருந்தா அது அதனுடைய அர்த்தம் நாங்கள் சுய நலம் பிடிச்ச பெற்றார். நாங்கள் பிள்ளைகளை நேசியாத பெற்றார். பிள்ளை நல்லா இருக்கணும் என்று உண்மையில கடைசியாயும் விரும்பி இருந்தா நீ சாகரத்துக்கு முன்னுக்கும் பிள்ளைய கூப்பிட்டு இந்த கடமையை செய்வோம். பிள்ளையினுடைய நன்மை யோசிக்காத பெற்றார் அவர்கள் இனி என்ன எல்லாம் முடிஞ்சது நாங்கள் எல்லாம் செய்யறதெல்லாம் செய்துட்டோம் இனி அவங்க பார்த்து கொள்ளினோம் என்று போற மட புத்தி இல்லாத மந்த இதயம் உள்ளையாக்க சில பேர் அதன் சிலவர் நாங்கள் என்ன இனிமேல் செய்கிறது எல்லாம் செய்து முடிச்சாச்சு இனி கடவுள் பார்த்துக் கொள்ளட்டும் எல்லாத்தையும். நமக்கு தெரியும் கடவுள்
அவர் தான் வச்ச வழிமுறைகளினூடாகத்தான் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். கடவுள் வச்ச வழிமுறை ஒன்றுதான் கடைசியா இந்த திருவாயை திறந்து பிள்ளையேக்காக நல்ல வழிகாட்டலை காட்டு, பிள்ளைக்கு நல்ல அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்துருப்போம், பிள்ளைக்கு நல்ல இந்த சிநேகிதர்ல பொறுப்புல கொடுத்துருப்போம். இதை செய்யாம போற ஆட்களுக்கு அந்த பிள்ளைகளை கத்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்று யாராவது சொல்ல வலிக்கிட்டா அதுக்கு பேர் துணிகரம். துணிகரமான ஆட்கள் என்ன செய்யணும்? கத்தர் வச்ச வழிமுறையை அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார். நான் குதிச்சு காட்டுறேன், கத்தற்ற தூதர்கள் என்ன வந்து தாங்குவார்கள். கத்தர் அப்படியா வழி வச்ச தூதர் நீ விசத்தனமா குதிப்ப தூதர்கள் தாங்குவார்ன்றா பைபிள் அவர் எழுதி வச்சிருக்கிறார். நீ உண்ட கடமையில நடந்து கொண்டிருக்கல தட்டு தவறி அப்படி ஏதாவது தள்ளிவிடப்படையல அல்லது தட்டு தவறு நடக்கல தூதர்கள் தாங்குவாங்க. உண்ட கடமையை நீ செய், அப்படி செய்யல அதுல நான் உன்னை பிளப்படுத்துவேன். அதுல பெற்றாற்ற கடமை இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு பெற்றார் யாராவது இனி எங்கட கடமை எல்லாம் முடிஞ்சது, கத்தர்கிட்ட பாரத்தை போட்டுட்டேன், கத்தர் தான் இனி எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்றாராவது சொன்னா பிள்ளைகளில அவர்களுக்கு அன்பு சரியான குறைவு. அடுத்தது கடவுளுடைய மகிமைக்கான வைராக்கியம் சரியான குறைவு. அதான் இந்த பெரும்பாவங்களா கடவுளுடைய மகிமைக்கான வைராக்கியம் அவர்களுக்கு சரியா குறைவு, பிள்ளைகள அவர்களுக்கு நேசம் சரியான குறைவு. இப்படிப்பட்ட பெற்றார் கத்தற்ற மகிமையும் அவர்கள் விரும்பல, பிள்ளைகளினுடைய நன்மையும் விரும்பல. அதனால இந்த மாதிரியான பெரும் பிரச்சனைகள் பெரிய இதால விளையப்புற விளைவுகள் நமக்கு தெரியும் இல்ல. இது அவிசுவாச பெற்றார் செய்துட்டு போற மாதிரி தான். கடைசியில தேவன் சந்தர்ப்பம் பெற வச்சு பெற்றாருடைய இந்த பாவத்தை பிள்ளைகள்ல கேட்டுட்டு போவேன். பெற்றாருடைய பாவங்கள் பிள்ளைகளில் கேட்கப்படுது, அது நாம திருப்பி திருப்பி பார்க்கிறோம். அதனால நாங்கள் அன்றைக்கு ஒரு சௌரனுக்கு சொன்னேன், ஆண்டவரே எங்களோட பாவத்தை எங்களே முடிச்சு விடும் ஐயா, இந்த பிள்ளைகளுக்கு கடத்துறதுக்கு விட்டுடாதையும், எங்களை அடிக்கிறதா அடிச்சு ஏதாவது செய்யணும், ஆனா நாங்கள் செத்தா பிறகு அதை பிள்ளைகளுக்கு தலையில கட்டிடாது. ஏண்டா அது நாம பிள்ளைகளுக்கு செய்கிற பெரிய நன்மை. ஏண்டா நாம விரத்து நாமளே அறுத்துட்டு தின்னுட்டு போகலாம். ஆனால் அது ஆண்டவர் பின்னுக்கு சேர்த்து வச்சாரோ அவர் கட்டாயம் பிள்ளைகள தலையில அதை கேட்பார். அதை எப்படி கேட்பார்? நாம நடந்த நடக்கைகளால் தானே அந்த பாவத்தை நாம விதைச்சிருக்கிறோம். நம்மளை பார்த்து வளர்ற அந்த பிள்ளைகளையும் அந்த பாவம் ஏற்கனவே அதை அடியொட்டி தொடர்ந்து கொண்டிருக்க போகுது. ஆகிற அந்த பாவத்தை பிள்ளை டபுளா செய்யல அப்பன் செய்ததையும் சேர்த்து வச்சு பிள்ளைக்கு மேல ஆண்டவர் தீர்த்துட்டு போக. கடவுளுடைய சுத்த கிருபையில பிள்ளை அந்த நெருப்பில் அகப்பட்டு கொள்ளிவோட இவ்வளவு பிழையான முன்னுதாரணமாக அதுல பல விஷயங்கள் இருந்தும் பிள்ளை தேவபக்தியினாக கிருபையா வளர்ந்துட்டா அந்த பிள்ளைக்கு மேல அதை ஆண்டவர் தீர்க்க போறது இல்லை. ஆனா நமக்கு தெரியும் எந்த ஒரு மனுஷனும் நீதிமான் இல்லை. அது நம்மள பிள்ளையோட வாழ்க்கையிலையும் எஞ்சிய பாவம் இருக்க போகுது. அந்த இருக்க போற எஞ்சிய பாவத்துல கத்த தந்த மாஞானத்தின்படி நம்மளுடைய அந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு அவர் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அல்லது சொல்லுவோம் ஒரு கதைக்கு இல்ல அந்த புள்ள கடைசி வரைக்கும் கத்தருக்கு வைராக்கியமா உண்மையானபடியா தேவன் அவன் செய்த நன்மைக்காக அவனுக்கு அந்த தீங்களை வர பண்ண இல்லை. ஆனா அவருக்கு பிறக்க போற உள்ள அதனால சரியான கவனம் எங்களுடைய ஆண்ட உயிரோடு இருக்கிற உண்மையான கடவுள் அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி. அப்ப நம்ம 10 தலைமுறை 100 வருஷம் நாம வாழ்ந்தாலும் கூட 10 தலைமுறை அவருக்கு ஒரு நாள் மாதிரி. அதுல அவற்றுக்கு தெரியும். அப்ப எவ்வளவு கவனமா வைராக்கியமா நம்மட நடக்கைகள்ல பிள்ளைகளுக்கு முன்னுதாரணம் நாம அதை பெற்ற கடமையில பார்த்துனாங்க. நாம ஏன் பிள்ளைகிட்ட கேட்கிறார், ஏன் பிள்ளைகள்கிட்ட கேட்கிறாருண்டா நல்லா நடக்கிற பிள்ளைகிட்ட கேட்கறது இல்ல. பிள்ளைகள்கிட்ட கேட்க போறார் என்றனுடைய அர்த்தம்
அந்த பாவம் பிள்ளைகளுக்கு முன்னால அது செய்து காட்டப்பட்டிருக்குது. அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே உள்ளுக்கு பாவம் இருக்கிறவரையா இதுகள் எல்லாத்தையும் லபக்கண்டு காந்த மாதிரி இழுத்துக்கொள்ளு. அது சிலவனையில தகப்பண்டாய் மாதிரி அதை உடனடியாக காட்டாட்டியும் அது பின்னுக்கு இருந்து கொண்டு இருந்து சந்தர்ப்பம் வெளிப்படுது. மற்றபடி சுத்தமான சூச பிள்ளையா நடக்கிறவன் வாழ்க்கையில இல்ல உங்க அப்பா செய்த பிள்ளையா நான் உனக்கு மேல தீர்க்கத்தானடா வேணும் என்று போட்டு கடவுள் அவன் நீதிமான நடக்கைகளையும் கொண்டு வந்து தலையில கவிழ்க்கிறவர் அல்ல. அவரு நமக்கே தெரியுது அது நீதி இல்லை என்று, அவருக்கு எவ்வளவு தெரியும் அது நீதி இல்லை என்று. ஆனா நமக்கு தெரியும் நம்ம பிள்ளைகள் பரிசுத்தமோ நீதியோ முழுமையாக இந்த உலகத்தில் இருக்க போறது இல்லை. அவர்கள் எந்த தவறு கடவுள் சந்தர்ப்பம் அமைக்கிறாரோ சோதனை அப்படி வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரியான சோதனைகளையும் கொண்டு வந்து அவர் அப்பன்மாருடைய பாவங்களையும் தீர்த்துட்டு போறார். அதே நேரம் எந்த அப்பன்மாற்ற பாவத்தை எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவன். கத்தர் ஆற்ற முன்னிறுதல்களை கணக்கு வைக்காம இருக்கிறாரோ அவன் கிறிஸ்துவால கொடுத்து வைக்கப்பட்டவன். கட்டாயம் ஷுவரா அவர் நிச்சயமா கேட்டு முடிப்பார் என்றதுனால சொல்லல. ஆனா பொதுவாக அவர் விசாரிக்கிறார். அதனால் சிலர் நீதிமானுக்கு இந்த உலகத்திலே சரி கட்டப்படும். அதெல்லாம் சொல்ல அப்பன்மார் எவ்வளவு அவதானமா வாழ்க்கைய பிள்ளைகளுக்கு முன்னால வாழ வேணும் என்றது, எவ்வளவு கவனமா நாம நடக்க வேணும் என்றது. அப்ப இந்த பாவமெல்லாம் விளங்கி கடைசியா கடவுள்கிட்ட மண்டாடி ஆண்டவரே நான் போறேன் என்ற புண்ணியவாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு மேல கொண்டு போயிடாதையும் நான் கடைசியாக இந்த பிள்ளைகளுக்கு மேல அவங்க நீதிமன்றம் இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு அப்ப நல்ல புத்திகளை சொல்லி பிள்ளைகளை நல்ல திறமான கடவுள் பேப்பர சிநேகிதர்கிட்ட ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கொடுத்து போட்டு நாம போறது எவ்வளவு அவசியமா இருக்கு. ஆயால இந்த கடமையை பெற்ற நாம் விளங்கிக் கொள்ளோம். கத்தராமே இந்த கடமையை நாங்கள் வினைத்திறனோட கிறிஸ்துவோட பலத்துல நாங்கள் கடைசி கட்டத்தில் பேச்சு மூச்சு வராமல் இழுக்கிறாருன்னு சொல்லி ஓடி போய் சபத்தை தான் கேட்கிறதுல பிள்ளைகள் அவர்கள் இனி வயசு சரி ஆக்கள் இனம் என்று சொன்னா நாம போய் அந்த செவங்களை கொண்டு ஜாக்கோபு வருத்தமா இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஜோசப்பு கொண்டு போனான். அதுக்காக அடுத்த நாள் சாகல ஜாக்கோ. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் இருந்தார். ஆனா முடிச்சு அதுல எங்களுக்கு தெரியும் ஈசாக்கு கண்ணெல்லாம் இருந்து போய் அவருக்கு அடையாளமே தெரியல, காது மட்டும் கொஞ்சம் நல்லா கேட்குது ஆட்ட குரல். ஆனா கண் பார்வை டோட்டலா போச்சுது. ஆரண்டு கடவி தோமம் இருக்கா இது இருக்குதா வாசம் என்னன்றது மட்டும் தான் தெரியுது. அப்ப இந்த மனுஷன் நான் திரும்பி வர உயிரோடு இருப்பானோ தெரியாது. அப்ப அவனே சொன்னா ஐயா கொண்டு வா நான் ஆசீர்வதிச்சுட்டு போறேனடா எந்த டைமல் சரியிடாப்பா எனக்கு இப்ப கதைக்க முடியுது கொண்டு இப்பவே முடிச்சிடுவோம் நமக்கு தெரியும். யாக்கோபு உலகம் போயிட்டு வந்தா பிறகும் லாபானெல்லாம் போயிட்டு வந்து பிறகு யாக்கோபும் ஏசாவும் தான் அவன் அடக்கம் பண்றார். ஆனா போய்க்கு முன்னுக்கே ஏறக்குறைய நாம சொல்லுவோமே போன வருஷத்திலிருந்து அவன் 20 வருஷம் ஆச்சு அங்க போல் வேண்டா லாபானிட்ட இருந்து 20 வருஷம். அப்ப 20 வருஷம் முன்னுக்கு தான் ஆசீர்வாதிச்சு. அப்ப மனுஷன் இப்ப படுக்கையில என்ன மாதிரி கிடந்தாரு தெரியல, அப்பவே கண் தெரியாது. இப்ப குரல் கேட்குமோ இது கேட்குமோ ஒன்றும் இல்லை. ஆனா அடக்கம் பண்ணினாங்க 2 பேரும். அப்ப கொஞ்சம் கண் பார்வையெல்லாம் போகுது, காது கொடுங்க கேட்குது இல்ல, ஏதோ கதைக்கிறதுக்கு இப்பதான் ஆளுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கலையே நாமளே கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு முடிச்சு விடுறது நல்ல. எல்லாம் நல்லா சாப்பிட்டு வாசம் வரைக்கும் கூப்பிட்டு வாவா நான் முதலே செய்து போறேன்னு போகத்தே இல்லை பெற்ற பிள்ளைகளும் நாம ஜாக்கிரதைக்கணும். ஒரு ஆசீர்வாதமாவது எனக்கு வேணும் கடவுள். அப்ப இதனுடைய அந்த தன்மை என்ன, என்ற பிதாவின் கடவுள் என்ற கடவுளா இருக்கிறத நான் விரும்புறேன். அதான் யாக்கோபு என்ற தகப்பன் தேவனே நீ என்ற தேவனா இருப்பீராக. அது சும்மா அந்த வார்த்தை அது இல்ல, அது உடன்படிக்கையின் வார்த்தைகள். கடவுள் எந்த அப்பானுக்கும் கடவுள் எனக்கும் அவர் கடவுளா இருக்கவர். ஏன் அவர் சில மகன்மாருக்கு அவர் கடவுளா இருக்கே இல்லை. அப்பாக்கு கடவுள் ஆனா மகனுக்கு அவர் கடவுள் இல்லை. பல பேரை நாம பார்க்கிறோம். அதுல பேரனுக்கு அவர் கடவுள் ஆனா தகப்பனுக்கு கடவுள். ஏன் தகப்பனுக்கும் பேரனுக்கும் கடவுள் இல்லை.
பூட்டனுக்கு கடவுளா இருந்தவர் பூட்டனுக்கு தான் அவர் கடவுளா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் எங்கட தேவனாக நாம இருக்கிறதுன்றது இந்த உலகத்திலையும் இனி வரப்போற உலகத்திலையும் வேற என்ன வரப்பட கத்தர் எந்த கத்தரா இருக்கிறார். ஏன்னா அவர் அப்படித்தான் எங்களை உரிமை உன் தேவனாகிய கத்தர் நானே. அவர் அவ்வளவு அந்த உரிமையோட இந்த உலகத்துல உங்களைத்தான் நான் எனக்கு நான் படைத்தான் முழு மனுஷர் எந்த சாயலாம் நிறுவனம். ஆனா நான் அவர்கள நான் நிறைய பேரை தள்ளி விட்டுட்டேன், எந்த குடும்பமா இல்லைன்னு விட்டுட்டேன். அதனால நான் நீங்களாம் எந்த பிள்ளைகள் சேர்த்து இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட கடவுள் எங்கட கடவுளா இருக்கிறது நாம எவ்வளவு அத ஆசையோட அந்த ஊக்கத்தோட பிள்ளைகளுக்கு அதை கடத்திட்டு போவோம். கிறிஸ்துதாமே இந்த கடமையை நிறைவேற்ற எங்களை பலப்படுத்துவார். ஆமென் ஆமென்.